அடுத்தது 6th இயல் 2 முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்ப்போம். இது வந்து எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைங்க? 2 வகை. முதல் எழுத்து, சார்பு எழுத்து. சிம்பிள். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தெரியும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. சரிங்களா? முதல் எழுத்துனா என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் ஆக மொத்தம் அந்த 30ம் தான் வந்து முதல் எழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இந்த பேராவிலையும் இருக்கும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இதுதான் வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்து தெரியுங்க, 10 வகைப்படும். அது என்ன? உயிர்மை, ஆயுதம், உருளபடை, ஒட்டலபடை, குற்றிலகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக ஸ்கூல்லேருந்து படித்து இதில் வந்து நம்ம மைண்டில் ஊறிடுச்சு. அதனால் இதுக்கெலாம் நம்ம வந்து ஷார்ட்கட் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? அதனால் நம்ம அடுத்து போகலாம். இது வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த குறுக்கம்னு வந்துருக்கு இல்லையா? மொத்தம் இப்படி கூட கேட்பாங்க. இந்த குறுக்கம் அப்படிங்கிற நூல் வந்து மொத்தம் எத்தனை சார்பு எழுத்தில் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. சரிங்களா? மொத்தம் 4. இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மை எழுத்துக்கள் வந்து தோன்றுறது. அது நமக்கு தெரியும். உயிர் எழுத்தும் மெய் எழுத்து. இப்போ என்ன, உயிர்மெய் எழுத்து எப்படி தோன்றுதுன்னா ஒரு உயிரும் மெய்யும். இக்கு ப்ளஸ் ஆ. இக்கு ப்ளஸ் ஆ என்ன ஆகும்? காவாக மாறும், இல்லைங்களா? ஸோ இது வந்து உயிர்மெய் எழுத்து, இது வந்து மெய் எழுத்து, உயிர் எழுத்து, இது வந்து உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்வதாக இருக்கும். ஆமாம், மெய்யும் அதான் இப்போ போட்டு காமிச்சேன், இல்லைங்களா? வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். எப்படி இருக்குன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, என்ன அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ, மெய்யெழுத்தை ஒத்தி தானே இது இருக்குது, இல்லைங்களா? அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் முதல் எழுத்துக்களை சார்ந்து இதெல்லாம் வருவதனால இது வந்து சார்பு எழுத்தோட வகையில் வந்து அடங்கும். சரிங்களா? அடுத்து ஆயுதம்னா என்ன அப்படின்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் தான் வந்து ஆயுத எழுத்து. இதுக்கு வேறு பெயர் இருக்குது. என்ன அப்படின்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்குது. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. ஆமாம், அக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நுட்பமான ஒலிப்பு முறையை வந்து கொண்டது. இதுக்கு வந்து அரை மாத்திரை. சரிங்களா? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் வந்து பெற்று வருவது தான் வந்து ஆயுத எழுத்து. தனித்து இயங்காது. முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது வந்து தனித்து இயங்காது, எதுக்காவது இடையில தான் வரும். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா அஃது அந்த மாதிரி சென்டரில் தான் வரும். சரிங்களா? அடுத்து முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்தை சார்ந்து இருக்கிற உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருக்கிறதுனால இது சார்பு எழுத்தோட வகையை சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் இப்போ எதுவும் அந்த டேஷ்லாம் எதுவும் குறிட்ட இடங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது டைரெக்டாக கலைச்சொல் அறிவிப்பாங்க. கண்டம்னா என்ன? கான்டினென்ட். கண்டம்னா கான்டினென்ட். வலசைனா மைக்ரேஷன், வலசை போதல். சரிங்களா? அந்த பாடம் ஒன்று படித்தோம் இல்லையா, வலசை போதல். வலசைனா மைக்ரேஷன். தட்ப வெப்பநிலைனா கிளைமேட், அது நமக்கு தெரியும். புகலிடம் அப்படின்னா சாங்சுவரி. வானிலைனா வெதர். புவி ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. சரிங்களா? இதோட இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு.